வெல்கம் பேக் டு விஏபி விலாக்ஸ். விஏபி கேமிங்னு வருது மருந்தா. நீ ஒரு கலுசர். அது என்னன்னு தெரியல. நாங்கள் வீடியோ எடுக்க போகும்போது மட்டும் தான் நாங்கள் நேரமா என்னன்னு தெரியல. நாங்களே ஒரு வாரம் கழிச்சு வீடியோ எடுக்க போகிறோம். பார்த்தா மழை தட்டுன்னு தட்டுக்கிட்டு இருக்குது. எவனும் எது வச்சு தொலைஞ்சிட்டானா வந்துருச்சு இங்கே வளர்ச்சியை பார்த்து சொல்லணும்னா இவனுக்கு தான் நேரம் சரியில்லை. கட்டத்தில் இருக்க வேண்டிய கிரகமெல்லாம் கட்டிங் போட்டு சுற்றிட்டு இருக்கு. 112 வேட்டில் உனக்கு வந்து வளர்ச்சியில் வந்து என்ன வைக்கிறாங்க? வளர்ச்சி வைக்கிறாங்க. யாராச்சும் அப்படி இருந்தீங்கன்னா டக்குன்னு இந்த வச்சு விட்டதை எடுத்துருங்க. வீடியோவே போட முடிய மாட்டேங்குது. பார்த்தா வீட்லேயே இருக்கு பண்ணாலும் பண்ணுவாங்க. வேலை வெட்டிக்கு போகாமல் வீடியோ சுற்றிக்கிட்டு இருக்கேன். என் வீட்லேயே செய்வன வச்சாலும் வச்சுருப்பாங்க. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. ஒரு வீடியோ போட்டால் ஒரு வாரத்துக்கு படுத்துக்க வேண்டியதாக இருக்குது. இது என்னன்னே தெரியலை. எவனோ பல்காக பெருசாக தான் எங்களுக்கே தெரியாமல் வச்சிருக்கேன். ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். பேக்ரவுண்டு பார்த்தா தெரியும். எங்கடா தண்ணி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது நாங்கள் வீடியோ எண்டிங்கில் சொல்கிறோம். ஒரு இடத்துக்கு நல்ல பிளேஸ்க்கு போயிட்டுருக்கோம். கிளைமேட்டும் அதுக்கேற்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. வீட்லேயே இருக்கலான்னு கேட்க மாட்டேங்கிறான். இப்போ தெரியுதா ஊக்கம் வருது பிரதர். இப்போ தெரியுதா வீடியோ யாருனால வர மாட்டேங்குது. அட பாவி சண்டாளா, நீ யாரா என்ன கொலை பண்ண பார்த்த? வீட்டில் இருக்கலாம், தூங்கலாம், சாப்பிடலாம், தூங்கலான்ட்டு. நம்ம நம்பி 112 பேர் இருக்காங்க தம்பி. கொஞ்சமாக பொறுப்பாக இருக்கணும். கத்துக்க அவன்கிட்ட இருந்து 10 வருஷமா பழைய மைக் செட்டை வச்சுக்கிட்டு மூஞ்சி எப்போ பார்த்தாலும் உருன்னு வச்சுக்கிட்டு ஆளப்பாரு. வீட்லேயே உட்காந்து என் பெட்டிலே உட்காந்து ஏதோ பண்ணலாம். என்ன பண்ணுறதா உன்னை தூக்குதா? ஏயில போவான். நீதான் பிரதர் 200 கடன் வாங்கி பெட்ரோல் அடிச்சு வந்திருக்கேன் பிரதர். என்ன பண்ணுறது? சரி, நாங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு இது என்ன சொல்கிறது, எப்படி சொல்கிறது, எதையாச்சும் சொல்லியா? பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் பேக்ரவுண்டு பார்த்து எங்கே இருக்கோன்னு. தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா கமெண்ட் பண்ணாங்க. நீங்கள் வீடியோ எண்டிங்கில் சொல்கிறேன். ஆனால் எவ்வளோ கான்ஃபிடன்ஸ் வந்து ஆகாது இருக்கணும் பிரதர். நாங்களும் எஸ்டிஆர் ஃபேன் பிரதர். ஓவர் கான்ஃபிடன்ஸ் எங்கள் எஸ்டிஆர் சொல்லியிருக்காரு. இன்னமே நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. அவன் பேஞ்சிட்டு போறியா வெண்ணியாட்டி? நமக்கு வேலை நிற்க கூடாது பிரதர். ஏன் மரத்துக்கு இடி இறங்கு பிரதர். ஆமா, எங்கேயோ ஒரு அடி தலையில வந்து இறக்குதாமா. பார்த்தா இடி இடிச்சு தண்டர் போல்ட் ஆகிடுறியாமா. எப்படி பார்த்துக்க. அதான் பிரதர் சொல்கிறேன். இடி அடிச்சு நான் பாட்டுக்கு மின்னல் முரளி படம் பார்த்துருக்கியா? வீரன் படம், மின்னல் முரளி, சூப்பர் ஹீரோஸ் தமிழில் அதை லாங்குவேஜ் எடுத்த எல்லா படத்துலையும் இடி இடிச்சு தான் ஹீரோவாக இருக்கானுங்க. இடி இடிச்சு ஹீரோ ஆயிருக்கானுங்க. ஆமாண்டா, இடி இடிச்சக்கப்புறம் தானே அவனுங்களுக்குள்ள பவர் வரும், அதில் ஹீரோவாயிரும். அது படத்தில் இடி இடிச்சு ஹீரோ ஆயிட்டாங்க. நம்மள இடி இடிச்ச காரியம் தான் ஆகும். சரி, நாங்கள் போகிறோம். போயிட்டு போகிறோமா? டெஸ்டினேஷன் போகிறோம். போயிட்டு ஆமாம் வீடியோ எடுக்கிறோம். லடாக் போயிட கிளம்பிட்டாரு. வாதமா எங்கள்கிட்ட பட்ஜெட் அவ்வளோதான். லடாக்லாம் போக முடியாது. 300 கிலோமீட்டரில். ஆமாம், உங்களுக்கு எங்கேயாச்சும் நாங்கள் வீடியோ எடுத்து போகணும் உங்களுக்கு தோணும்ல, லடாக்கு, கொடைக்கானல் அந்த மாதிரி தோணும்ல. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜிபே நம்பருக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை எங்களுக்கு போட்டு விடுங்க. அந்த தொகையிலேருந்து எடுத்து நாங்கள் போயிட்டு வரோம். எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. இது வந்து ஆன்லைன் பிச்சை எடுக்க, ஆன்லைன் மோசடி கேட்டிருப்பீங்க. மோசடி எடுக்கிற அளவுக்கு ஆள் வரத்து கிடையாது. நான் போய் வீடியோ எடுத்து போகிறேன் எல்லாம் உங்கள் சந்தோஷத்துக்காக தான். கூலு நான் வேற ஏதாவது கேட்டு போறேன் தம்பி. கேளுங்கயா, விதவிதமா கேளுங்க. நீங்க என்ன கேட்டாலும் செய்ய சொல்லி ஐயா சொல்லியிருக்காங்க. நீங்களா நல்லா இருப்பீங்க. அந்த காசு வச்சுருந்தா நானே போய் சந்தோஷத்தை வந்து எதிர்பார்க்க மாட்டேன். நான் ஏன்டா நீ போறக்கு நான் காசு போட்டுன்னு கேட்பேன். சரி, ரைட்டு. நாங்கள் டெஸ்டினேஷன் போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். கையால் வலிக்குது. ரொம்ப நேரம் தூக்கி பிடிச்சி நின்றுட்டுருக்கேன். பாய் பாய். கையை சொன்னேன். பாய். ஓகே, ஃபைனலி நாங்கள் சொன்ன டெஸ்டினேஷன் வந்துட்டோம். எஸ், திருமூர்த்தி டேம். நல்ல வியூ இருக்குது. நல்ல மான்டேஜா மான்சூனாரு காலண்டா மான்சூனா காலமாச்சோ. நல்ல கிளைமேட்டாக, நல்ல க்ளவுடியாக, நல்லா அழகாக இருக்குது. திருமூர்த்தி டேம்னா உனக்கு என்ன வருது? ஸ்கூலுக்கு படிக்கும்போது வந்து, காலேஜ் படிக்கும்போது இங்கே தான் வந்து, காலேஜ் படித்து முடிச்சுட்டு வீட்டில் வெட்டியாக இருக்கும்போது இங்கே தான் வந்து. சத்திரம் தானே வந்து தோலை. தேங்க்ஸ் ப்ரோ. இப்படி 10-20 டைம்ட்டு வந்திருக்கோம். என் ஸ்கூல் டைம் கூடயே தான் இருக்குனாலாம்.
ஸ்கூல் படிக்கிற டைம்லாம் ஸ்கூலை கட் அடிச்சுட்டு ஸ்கூல் வருது. படிக்கும் போது வந்து இது என்னன்னா இந்த டெஸ்டினேஷன் எங்களுக்கு ரொம்ப தூரமாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா அப்போ பஸ்ஸில் தான் வரணும், எப்போ வண்டி ஆட்டி இருக்காது, இருந்தாலும் எடுத்துகிட்டு வர விட மாட்டாங்க. ஏன்னா இப்போ லைசன்ஸ் இருந்திருக்காதா. அப்போ அதிகபட்சம் இங்கே வர அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 100 ரூபா. பஸ்ஸுக்கு போக வர 15 ரூபா நினைக்கிறேன், 15 to 20 ரூபாக்குள்ளே இருக்கும். 15 30 ரூபா அதில் முடிஞ்சிடும். வந்துட்டோம்னா இங்கே அங்கிட்டு போனோம்னா ஸ்விம்மிங் பூல் இருக்கா, ஸ்விம்மிங் பூல். அப்படி இல்லைன்னா மேலே ஃபால்ஸுக்கு போயிடுறது, அதுக்கு அதிகபட்சம் கம்மியாகும். அப்போ ஒரு வந்ததுக்கு இதுக்கு ஒரு 30-40 ரூபா செலவாயிடும். இங்கேருந்து நேராக உடுமலை போகிறோம். ஹோட்டலில் போய் ஆளுக்கு 2 பரோட்டா ஒரு ஆம்லேட்டு சாப்பிட்டு போட்டு வீட்டுக்கு போயிடும். இதுவே ஒரு நாளை கழிச்சிடலாம். நான் அப்படி தான் ஸ்கூல் ஏதாச்சும் நமக்கு பிடிக்காத டீச்சர் வராத டைமு, நமக்கு ஆமாம் டீச்சர் வராத டைம்னா நம்ம வராத டைமில் நான் கட் அடிச்சிடுவேன். பிடிக்காத வந்தாலும் கட் அடிப்பேன், வராட்டாலும் கட் அடிப்பேன். நீங்க வாங்க. என்னப்பா ஒளிய வச்சு கூட தெரியல, திருத்தணும் மொல்ல மாத்தணும். ரொம்ப முகர கட்டெலாம் பார்க்க முடியாது, உட்காந்து நயன்னு இருக்கும். அந்த மாதிரி கட் அடிச்சு நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சும்மா பஸ்ஸு தான். அப்போ எங்கிட்டையும் பைக்கெலாம் கிடையாது, பஸ்ஸு ஏறி தான் வருவோம். அது ஒரு நல்லா இருக்கும். ஏதோ அந்த காலத்தில் இருக்க மாதிரி இருக்கு, பல வருஷம் அந்த மாதிரி இருக்குல்ல ஸ்கூல் படித்தது. அந்த காலத்து ஏதோ வயசு கூடுற மாதிரியே இருக்குது. ஆமாம், வயசு கூடுற மாதிரி இல்லை, வயசு கூடிட்டு தான் இருக்குது. நீங்களாவது அந்த காலம் சொல்லிட்டு உங்கள் இளமையை நீங்கள் வந்து இது பண்ணிக்கிறீங்க. எனக்கு நம்ம பல வருஷம் ஆன மாதிரி இருக்குது. காலேஜும் டக்குன்னு போயிடுச்சு, ஸ்கூலும் டக்குன்னு போயிடுச்சு. அது என்னன்னே தெரியாது. அதாவது ஸ்கூல் படிக்கும் போது எப்படா ஸ்கூல் படித்து முடிச்சுட்டு காலேஜ் போகணுன்னு புலம்புவீங்க. காலேஜ் போயிட்டு இருக்கும்போது எப்படா காலேஜ் முடியும்னு இருக்கு அப்படின்ட்டு புலம்புவீங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பேசாமல் அங்கேயே இருந்திருக்கலாம். நான் அப்படி சொல்லவே இல்லையா, சீக்கிரம் முடிஞ்சான்னு சொன்னேன். சொல்கிறேன், அதாவது காதல கேட்டு பேசுறேன். ஒரு தாயா புள்ளைய பழகிட்டு டபால்னு வந்து முதல் குத்துன மாதிரி செஞ்சுட்டு போயிடுறாங்க வாழ்க்கையில. நமக்கு எவனுக்குமே உதவி செய்யக்கூடாதுங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். ரைக்கு கிடச்சிருச்சு, பேசக்கூடாது சரியா. அதான் இங்கே வந்தால் ஒன்று இருட்டடி இப்போ சொன்னா திட்டுக்காது வேறு சொல்லலை, விடுங்க. வயிறு இருக்கிறார் பிரதர். உனக்கு ஒன்று அமையலைன்னா இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்கணும் பிரதர். அதை விட்டு போட்டு அமைஞ்சிருக்க இருக்கிறது சந்தோஷமா இருக்குமா? இல்லைங்கிறான்ல வயிறு இருக்கிறேன். இல்லைன்னா உங்க கூட நான் இருக்கேன். எது சும்மாவே தப்பா பேசுறாங்க நம்மள. டேம்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது, உனக்கு தெரியுதா? இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, அப்படி அப்டேட் தெரியுது. வருஷம் 2.0 பெயிண்ட் அடிச்சிருக்கேன். டேமு 1950 கட்டிட்டாங்க. அப்போலேருந்து முந்தா நேற்று வரைக்கும் எந்த ஒரு ஒர்க்குமே இல்லை, இடிச்சு அடிச்சுட்டு போகுது அந்த மாதிரி இருந்துகிட்டு இருந்தாங்க. இப்போ ஒருத்தர் வரேன்னு சொன்னதுக்கப்புறம் பெயிண்ட் அடிக்கிறாங்க, ஒரு நைட்டு ரோடு போடுறாங்க, என்னென்ன பண்ணுறாங்க பாரு. சிஎம் வரான்னு சொன்னாங்க, அவரே கிடைக்கல. சிஎம் வராரு அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அந்த நியூஸா? தெரியல, சிஎம் வரான்னு சொல்லிட்டாங்க. வரலைங்கிறது கன்ஃபார்ம். ஆமாம், வரலைங்கிற கன்ஃபார்ம். வராதுங்கிறது கன்ஃபார்ம் ஆச்சா இல்லைன்னு தெரியல. அவர் வரான்னு சொன்னது ஒரே நைட் தானே. ஒரே நைட்டில் ரோடு போடுறாங்க, டேமுக்கு பெயிண்ட் அடிச்சுட்டாங்க, வேற என்னென்ன பண்ணியிருக்காங்க, ரோடை பெருசாக்கியிருக்காங்க. இப்படி பெருசாக இருந்த ரோடு தான் இவங்க கடையை போட்டு மறைச்சி வச்சுருக்காங்க. அந்த கடையெல்லாம் துரத்து பற்றி விட்டாங்க. பற்றி விட்டு பார்த்தா இம்மாம்பரி ரோடாக இருக்குது. இத்தனோண்டு ரோடு இம்மாம்பரி ரோடாக இருக்குது. ரோட்டில் இவ்வளோதான் ட்ராவலுக்கான இதாக இருந்துச்சு, இதெல்லாம் கடையாக இருந்துச்சு. கட்டை எடுத்தக்கப்புறம் பார்த்தா அப்போதான் தெரியுது 4 வழி சாலை மாதிரி இருக்குது, அவ்வளோ பெரிய ரோடாக இருக்குது. ஹைவேல போட வேண்டிய ரோடு நம்ம ஊர் டவுனுக்குள்ளே இருக்குங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியுங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. கடைசியில் எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. ஆமாம், சிஎம் சம் ஹெல்த் இஷ்யூனால வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன தெரியுது? என்ன தெரியுது? ஹார்ட் ஒர்க் போட்டு ஒரு வேலையை செய்யக்கூடாது தெரியுது. ஹார்ட் ஒர்க் போட்டால் இப்படித்தான் ஒரே நைட்டில் நக்கிட்டு போயிடுறேன். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாத. சிஎம்க்கு ப்ரே பண்ணிக்கிறேன். சிஎம் சார், அவர் ஏதோ செக்கப்புக்கு தாண்டா போயிருக்காரு, நீங்க ப்ரே பண்ற அது விட்டு வாயமுறா குரங்கு. ஐயா மன்னிச்சுக்கங்க ஐயா. இந்த வீடியோ சிஎம் சார் கண்ணில் படும் மாதிரி சார் செய்யும் உங்களுக்காக. சார் கண்ணில் வருதா இல்லையா? நம்ம ஊர் பக்கத்துக்குள்ள போலீஸ் ஸ்டேஷன், அவங்க கண்ணில் மட்டும் தூக்கி கொண்டே உள்ள வைக்க போறாங்க. நீ எப்படி செருப்படி வாங்க போற? எனக்கு ஏன்டா வாங்கி கொடுக்க பாக்குற? இப்போ திருமூர்த்தி டேம் என்ன ஸ்பெஷல்னா நிறையா ஷூட்டிங் நடந்திருக்கு. வேலாயுதம் படமாக இருக்கட்டும், டேமில் இல்லை கோயில்லையா? கோயிலில் கோயிலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு லேக் ஆட்டம் இருக்கும். கோயிலுக்கு முன்னாடி இன்னொரு கோயில். சரிங்க, ஒன்று. ஆனால் இந்த சரௌண்டிங் தான். வேலாயுதம் படமாக இருக்கட்டும், கொடி படம், அந்த கிளைமாக்ஸ் த்ரிஷா குத்தான் தெரியுமா, சக்குன்னு அதுவாக இருக்கட்டும். அப்புறம் இப்போ சந்தான படம் ஒன்று படம் வந்துச்சுல்ல இருப்பாங்கல்ல, வடக்குப்பட்டி ராமசாமி இருக்கட்டும். மோஸ்ட்லி இந்த கிராம சைடு வர படம் ஃபுல்லாமே இந்த சைடு தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு தெரியல படம் பேர், ஆனால் நிறையா படம் இருக்குது. பொன்னியின் செல்வனே இங்கே தான் ஷூட் பண்ணாங்க. ஆமாம், அது எங்களுக்கே தெரியாது. சைலண்டாக ஷூட் பண்ணிட்டு போயிட்டாங்க. பொன்னியின் செல்வன் 2ல் அந்த
ஆதித்த கரிகாலன் சின்ன வயசில் இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்களா, அதுவே எங்கேயாவது ஷூட் பண்ணாங்க. ஜில்லா படம் ஃபஸ்ட்டு பாட்டு இங்கே தான் ஷூட் பண்ணாங்க. பாட்டு ஒன்று வேலாயுத படம் ஃபஸ்ட்டு பாட்டு இங்கே தானே. நிறையா படம் இருக்குது. நம்ம எல்லாரோட லைஃப்லேயும் ஃபேவரட் பர்சன்னு யாராச்சும் ஒருத்தங்க கண்டிப்பாக இருப்பாங்க. நம்ம அவங்க கூட நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணியிருப்போம். அவங்க கூட மறக்க முடியாத மெமரிஸ் அப்படின்லாம் நிறையா இருக்கும். காலப்போக்கில் நம்ம அவங்க கூட நல்லா ஜாலியாக இருப்போம், ஒன்றா இருப்போம், சிரித்து பேசிகிட்டு இருப்போம். காலப்போக்கில் சம் இஷ்யூ சம் சிச்சுவேஷன்னால் நமக்கு அவங்கள சின்ன கேப் வரும். இந்த சின்ன கேப் கொஞ்சம் பெரிய கேப் ஆகும். எப்படி சொல்கிறதுனா, இப்போ நம்ம ஃப்ரெண்டே இருக்காங்கன்னா காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வேறு இடத்துக்கு வேலைக்கு போகணும் இருக்கும், நம்ம வேறு இடத்துக்கு வேலைக்கு போகணும் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன பிரிவு நமக்கும் நம்ம ஃபேவரட் பர்சனுக்குள்ளே ஏற்படும். அப்போ அந்த மாதிரி டைம்லலாம் அவங்க கூட நம்ம எங்கெங்கே ஜாலியாக சுற்றிருப்போம் தெரியுமா, மறக்க முடியாத மெமரிஸ் இருக்குது தெரியுமா. அந்த மாதிரி டைமில் நம்ம தனியாக வந்து அந்த பிளேஸில் பார்க்கும்போது அது ஒரு தனி ஃபீலாக இருக்கும். எப்படி சொல்கிறது, நல்லாயிருக்கும் அந்த ஒரு தனி ஃபீலு. அந்த மாதிரி தான் எனக்கு இந்த திருமூர்த்தி டேம் நிறையா மெமரிஸ் இருக்குது. ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், என்னோடய ஃபேவரட் பர்சனாக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறையா மறக்க முடியாத மெமரிஸ் இந்த டேமில் எனக்கு இருக்குது. இட்ஸ் நாட் அ டேம், இட்ஸ் அன் எமோஷன். அந்த மாதிரி தான். நம்ம சொல்லணும்னு நீ யாராச்சும் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு ரொம்ப மனசு பிடிச்சவங்க யாராச்சும் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒன்று பிடிக்கும், சம் ஈகோ, அதனால் நீங்கள் உங்களுக்கு சண்டை இருந்துச்சுன்னா அதெல்லாம் பார்க்காம தயவு செஞ்சு கால் பண்ணி பேசிடுங்க. ஈகோ அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காதிங்க. என்ன தான் இருந்தாலுமே அவங்க நமக்கு பிடிச்சவங்க, நம்ம விரும்பி நம்மளோட ஃப்ரெண்டாவோ, நம்மளோட லவ்வராவோ, நம்மளோட அக்கா தங்கச்சி, இந்த மாதிரி யாராச்சும் இருப்பாங்க. அவங்க கூட தயவு செஞ்சு யாராச்சும் மிஸ் பண்ணிங்கன்னா கால் பண்ணி பேசிடுங்க, பேசாமல் இருக்காதீங்க. சும்மா சொல்லணும்னு தோணுச்சு, சொல்கிறேன். ஓகே, இது டேம் வீடியோ அவ்வளோதான். அடுத்து நாங்கள் டெம்பிள் போகிறோம். டெம்பிள் போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். பாய் பாய்.